உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆழ்ந்த அரசியலை கவனிக்கிறவங்க சரி, நீண்ட காலமா மேலோட்டமா பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இது ஒரு நாடகம், ஏமாற்றுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நீட்டு தேர்வுன்னு ஒன்றை கொண்டு வந்ததே காங்கிரஸ், கூட இருந்தது திமுக. அப்போ எதிர்க்காம விட்டுட்டு இத்தனை காலம் விட்டுட்டு நாங்கள் போராடுறோம், நீட்டை ரத்து பண்ணிடுவோம் எல்லாம் வாக்குறுதியை கொடுத்துட்டு திருப்பி நீட்டு தேர்வை ரத்து பண்ண முடியாதுன்னு சொன்னது இவங்க தான். எங்கள் ஆட்சி, ஒருவேளை எங்கள் கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்திருந்தா நாங்கள் நீட்டை ரத்து பண்ணியிருப்போம். அது வரலை, அதனால் நாங்கள் என்ன செய்ய முடியும், ரத்து பண்ண முடியாதுன்னு சொன்னது இவங்க தான். உறுதியாக தெரியும் இது அவங்க ரத்து செய்ய மாட்டாங்க, அதுக்கு வேற மாற்று வழி தான் யோசிக்கணும். ஏன்னா கொண்டு வந்துட்டாங்க இவங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனால் அது எழுதுன்னுச்சு, அது எழுதுன்னுச்சு. நீங்கள் உங்களுக்கு ஒரு தலைவனுங்கிறவன் இது வருந்தா இது எதனால என்ன, இது மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை தீமை, அந்த விழுக்காடு என்ன, அதை யோசிச்சிருக்கணும். இது தெரியும், உழைக்கும் அடித்தட்டு மக்கள், சிற்றூர்கள் இருக்கிற மக்கள், நீண்ட காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வர்ற மக்களின் மருத்துவ கனவை இது எரிச்சிரும், இது நாசமாக்கிறோன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னு இந்த முறையே தப்பு. இதே அந்தப்பா வரும்போது வரவேற்றது இவங்க தான். இப்போ திடீர்னு மக்களுக்குள்ள எதிர்ப்பு இருக்குது. வேற மாநிலங்களில் இது மாதிரி இல்லை, நம்ம மாநிலத்தில் தான் அதிகப்படியான நம்ம பிள்ளைகள் இறந்து போயிடுறாங்க. அண்மையில் கூட ஒரு தங்கச்சி இறந்து போயிட்டாப்ப. தேர்தல் வரும்போது திடீர்னு இது நடக்காதுன்னு தெரிஞ்சு இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேர் எதிரானது பிஜேபி, தெரியும் காங்கிரஸ். உடனே மத்திய அரசு தான் எடுக்கணும், அதை எடுக்காதே. அப்போ சாட்டி விடுறது. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை, அது ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார், நான் என்ன செய்வது. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், ஆளுநர் கையெழுத்து போட்டால் நாங்கள் விடுதலை செய்கிறோம், அப்படி பேசியிருக்கணும். எல்லாமே பாருங்க, குடும்ப தலைவிக்கு 1000ங்கிறது வந்த பிறகு தகுதி வாய்ந்த தலைவிக்குங்கிறது, அதை அப்பவே சொல்லியிருக்கணும்ல. நீட்டு தேர்வை காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, எங்கள் கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாங்கள் ரத்து செய்வோம், நீக்குவோம்னு பேசியிருந்தா அது வரலை, நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. அந்த ரகசியங்களுக்கு தெரியும், வந்தவன ரத்து செய்யப்படும். இதெல்லாம் பேசிட்டு சரி, இப்போ இந்த 4 ஆண்டுகளில் ஏன் அதை தீர்மானம் போடல? ஏன்னா அடுத்த 6 மாதத்தில் தேர்தல் வருது தானே. கச்சத்தீவை நேற்று எடுத்து கொடுத்தீங்களா? கச்சத்தீவை நேற்று எடுத்து கொடுத்தீங்களா சொல்லுங்க, நேற்று கொடுத்தீங்களா? திடீர்னு கச்சத்தீவை மீட்க ஒரு தீர்மானம், நீட்டு தேர்வுக்கு எதிரான ஒரு தீர்மானம். அதை நான் சொல்றேன்ல, தண்ணியை போடுவான், சலம்புவான், தோடு தொங்கட்டான அத்துக்கிட்டு போவான், திருடுவான், ஆட்டுக்குட்டியை திருடுவான், மாடை அத்துக்கிட்டு போவான், கண்ட பொம்பளையில கைப்பிடிச்சிருப்பா, இல்லாத சல்வாரித்தனமெல்லாம் பண்ணுவான். ஆனால் ஊரில் திருவிழாவுக்கு காப்பு கட்டிட்டேன்னு வச்சுக்கிறீங்கள, கோயில் திருவிழாவில் அவனும் காப்பு கட்டிக்கிடுவான். விட்டுட்டு ஒரு வாரம் விரதம் இருந்து திடீர்னு சாமி ஆடுவான், புனிதன் ஆயிடுவான். அந்த புனித வேடம் தான் இப்போ இந்த கட்சி போட்டுக்கிட்டு இந்த கட்சிகள் போடுறது. ஆமாய்யா, அவர் வேலையை மறுபடியும் காட்டுவார். இப்போ தேர்தல் வர்றதுனால இப்போ என்னென்ன நடக்குது, திடீர்னு 290 கோடியில் திருச்சியில் ஐயா கருணாநிதி அவர்கள் பேரில் நூலகம். நீங்கள் அப்புறம் எல்லாம் திட்டினோன்னா அது தாத்தா காமராஜர் பேர், ஏன்னா அவர் இல்லைல்ல. பள்ளிக்கூடத்தில் படிக்க பிள்ளை இல்லாமல் எல்லாம் மரத்தடியில் உட்காந்து படிச்சிருக்கு. புதுக்கோட்டையில் பொன்னாகரம்ங்கிற கிராமத்தில் நம்ம பிள்ளைய போய் மரத்து நிழல்ல 300 பெண் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஒரு கழிவறை கூட இல்லை, மரத்து நிழல் உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளை மேலே இது மாடி இடிஞ்ச தரையில் விழுகுது, சாப்பிட்டுக்கிட்டு தட்டில் உதிர்ந்து மணல் விழுது, சிமெண்ட் விழுகுது. இவ்வளவு மோசமாக இருக்குது, அடிப்படை கட்டமைப்பே இல்லாத நிலையில் படிக்கிற இடம் இல்லாமல் இருக்குது. இதில் 200 கோடிக்கு படிப்பாங்க, 300 கோடிக்கு படிப்பாங்க. அப்படியே வாங்க அண்ணா நூலகத்துக்கு போவோம், மதுரையில் இருக்க ஐயா கருணாநிதி பேரில் இருக்கிற நூலகத்துக்கு போவோம். எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பாருங்க. வாசிக்கிற பழக்கமே இல்லாத ஒழிச்சுவிட்டு, தமிழ் எழுத படிக்க தெரியாத 3 தலைமுறைகளை உருவாக்கிவிட்டு நான் 300 கோடியில் நூலகம் கட்டி வைக்கிறேன் அப்படின்னா இது ஆடம்பரமும் படமும் அதிகார பண திமிரில் செய்கிறது தானே. 1 கோடி கட்டினாலே போதும், அதில் 1000 பேருக்கு மேலே உட்காந்து படிக்கிற ஒரு நூலகம் வந்துடும். அதுக்கு எதுக்கு 290 கோடி 300 கோடி இல்லை, அது கட்டி என்ன பண்ணுது? பிள்ளை இருந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை தரமாக கட்டு, கல்வியின் தரத்தை உயர்த்தின, அதை விட்டுட்டு என்ன கொடுமை பாருங்க. இதெல்லாம் இது யாருக்கு? நீங்கள் வாங்க மதுரையில் வாயில் காவலரை தவிர யாராவது உட்கார்ந்து பேசுகிறாங்க? காதல் இணையர்கள் உட்கார்ந்து பேசுகிறப்ப அது பொழுதுபோக்கு பூங்காவா, அது இடமா, பாதுகாப்பான இடமா அது மாறிட்டு. இலங்கை சென்று இருக்கிற மோடி மீனவர்கள்லாம் விடுவிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இது தொடர் கிடையாது தானே இருக்குது, அந்த மீனவர் கைதுன்றது. இது நல்ல, இதை எப்படி பார்க்குறது? தொடர் கதைன்னு சொல்லக்கூடாது,
தொடர் துயரமாக இருக்குது இது. அதை நம்மளுடைய ஆட்சியாளர்கள் நமக்கு இருக்கிற அதிகாரம் நம்மளை பாதுகாக்கிறதா இல்லை, நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கறதா இல்லை. அது உரிமையை இழப்பவன் உயிரை இழப்பவன் தமிழன்கிறதுனால அது பொருள்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா எங்களுக்கென்று தலைவன் இல்லை. இப்போ எங்களுக்கென்று தலைவன் இருந்தால் அந்த தலைவனுக்கு அதிகாரம் இல்லை. இது ஒரு கொடுமை தானே, இது ஒரு கொடுமை. இப்போ அதனால ஒரு நாதியற்ற இனமாகவும் இது அரசியல் அதிகார வலிமையற்ற இனமாகவும் நிற்கிறதுனால அழுகிறத தவிர, கவலைப்படுறதை தவிர, புலம்புறதை தவிர, போராடுறதை தவிர ஒன்றும் இல்லாமல் போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும், அதுக்கு ஒரு மாறுதல் வரத்தானே செய்யும். அண்ணாமலை சொல்றாரு பிஜேபியில் நல்லவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ மற்ற கட்சியில் இல்லையா? இது எப்படி பார்க்குறேன்? இது தம்பியோட நம்பிக்கை. அதை அவர் நம்பிக்கையை ஏன் நமக்கு எடுக்கணும்? அவங்க அதை தானே செய்வாங்க, வேற என்ன செய்வாங்க? இந்த நாட்டில் பிஜேபியின் அரசியல் கொள்கை என்பது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது, செயல்படுவதை தவிர வேற ஏதாவது பொலிட்டிக்கல் பாலிசி இருக்கா? அரசியல் கொள்கை இருக்கா? மறுபடியும் சொல்றேன், பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, செய் ஸ்ரீராம் கோஷம், இதை தவிர ஏதாவது இருக்கா? ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா அங்கே ராமருக்கு அயோத்தி கோயில் கட்டி முடித்தவன், அயோத்தியில் கோயில் கட்டி முடித்தவன்னா அந்த பிரச்சனை முற்று பெற்றுட்டது. அயோத்தியில் போட்டியிடும்போது அகிலேஷ் யாதவ் தாழ்த்தப்பட்ட ஒருவரை நிறுத்தி பொது தொகுதியில் நிறுத்தி தோக்கடிச்சிட்டாரு. அங்கேயே அவருக்கு செல்வாக்கு இழந்துருச்சு. அதோட அது இப்போ ஜெய் ஸ்ரீராம் யாரும் பேசுறது இல்லை, ஜெய் ஜெகநாத் தான், பூரி ஜெகநாத் தான் இப்போ. அப்போ அது அவங்களுக்கு அதுதான் கொள்கை, அதை நோக்கித்தான் நகருவாங்க. எது சரி? அப்போ என்ன வக்பு இடத்தை எடுக்கிறதுக்கு என்ன அவசியம்? 12 பேரில் 8 பேர் வேற இஸ்லாமியர் தவிர்த்து வேற ஆள்களை போடலாம்ங்கிற அவசியம் எதுக்கு வருது? இவ்வளவு காலம் இருந்த அந்த முறையில் இப்போ உங்க நாட்டுக்கு நடந்த தீமை இல்லை. வக்பு இடம் உங்களது இல்லை. இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது, அந்த சமயத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட பெருமக்கள் ஏக இறைவன் அல்லாவினுடைய திருப்பெயரால நற்காரியங்கள் செய்வதற்கு நன்கொடையா கொடுக்கப்பட்ட இடங்கள் அது. இப்ப கூட மயிலாப்பூர்ல இருக்க தப்போகோலா ஆற்காடு நவாப் கொடுத்த இடத்துல தான் வெட்டப்பட்டிருக்கு. அது மூடி விட்டுருவீங்களா கேட்கிறேன். நாம இதே நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரபு நாட்டில் போய் இந்து கோயிலை திறந்து வச்சு பெருமையா பேசிட்டு வந்தாரா இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லுங்க. திறந்து வச்சு பேசிட்டு வந்தார்ல. எல்லா நாடுகள்லையும் சீக்கிய கோயில்கள் இருக்குது, இந்து கோயில்கள் இருக்கு. அப்ப எல்லாரும் அந்த வழிபாட்டை அனுமதிக்கிறா, இது பண்றான். மதம் என்பது இங்க இந்த நாட்டின் குடிமக்களின் உரிமை உணர்வு, அதை தாண்டியது. அவன் விருப்பம், அவன் வழிபாடு என்பதும், உணவு என்பதும், உடை என்பதும், அவனுடைய கல்வி தேர்வு என்பதும், அவனுடைய மொழி தேர்வு என்பதும் அவனவன் உரிமை. இது கட்டாயமா இதைத்தான் செய்யணும். இதை செய்யக்கூடாதுங்கிறது சர்வாதிகாரமும் இல்லை, கொடுங்கோன்மை. அந்த போக்கை ஆட்சியாளர்கள் கைவிடணும், மாற்றிக்கொள்ளணும். இது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல. அது இதேதான் நீங்க முத்தலாக்கு தடை சட்டத்தில் கொண்டு வந்தீங்க. நபிகள் நாயகம் தந்தருளிய ஷரீஅத் சட்டத்தில் தான் பெண்களுக்கு அதிக உரிமை இருக்கு, முன்னுரிமை இருக்கு. நம்ம படிச்சு பார்த்தா நீங்க யாரா இருந்தாலும் ஏற்பீர்கள். அவ்வளவு பெண்களுக்கான முன்னுரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பு அந்த சட்டத்தில் தான் இருக்குது. அதை தகர்த்து அதை இது பண்ணணும். நாங்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு ஏதோ எல்லாம் செய்கிறோன்ட்டு இப்போ இந்து பெண்களுக்கு எல்லாம் பெற்றுக் கொடுத்துட்டீங்களா? அதை வச்சு தான் அரசியல். இஸ்லாமிய மக்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை அது ஏற்படுத்தும் போது இந்து மக்கள் அதுக்கு எதிராக ஒரு மதத்தை பின்பற்றி இருக்கிற வெகுவான மக்களின் வாக்கை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு, குவிப்பதற்கு அது பயன்படுது. அது அவ்வப்போது தேர்தல்கள் வரும்போதெல்லாம் இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் நிறைவேற்றப்படுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது நீங்கள் பாருங்கள், வக்பு வாரியத்தில் அதில் இருக்கிற இடங்கள்லாம் பிரச்சனை. அதையெல்லாம் இவங்க எடுத்துட்ட பிறகு நாட்டில் வறுமையோ, ஏழ்மையோ, பசியோ, வேலையின்மையோ ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எல்லாம் ஒளிஞ்சிரும் பாருங்க. நீங்கள் தாவக தலைவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு நடைமுறைக்கு வந்துருக்கு. எளிய மக்களோட உங்களை மாதிரி சந்திக்கிறத தவிர்த்து நினைக்கிறீங்களா? அவர் எப்படி? அப்படி சொல்ல முடியாது. அது அவருக்கு தேவைப்படுது, தம்பிக்கு கேட்டு பெற்றிருக்கிறாரு. எனக்கு தேவைப்படல. நான் நினைப்பேன் நான் தான் என் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்புன்னு. எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு என் மக்கள் தான். நான் யாரோட போகிறேன், யாரை போய் சந்திக்கிறேன்னு நான் நினைப்பேன். நான் என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி, சின்னத்த மக்க, பெரியத்த மக்க, மாமச்சினை, சொந்தக்காரனை தான் சந்திக்கிறேன். மக்கள் அரசியல் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது இராணுவ அரசியலுக்கு என்ன தேவை?
மக்கள் அரசியலில் வந்து ஒரு தோலில் கை போடுங்கன்னும்பா, அன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா அப்படின்பா, அன்னை ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டாம்பா, அன்னை ஒரே ஒரு தடவை தன்படம் எடுத்துக்கிறேன்பா. அவனுக்காக தானே வேலை செய்ய வந்திருக்கோம். அப்போ மண்ணை வெல்லணும்னா மக்களின் மனத்தை வெல்லணும். அது மாநில தலைவரோட பதவி நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கு? அது அவங்க கட்சியின் தலைமை முடிவெடுக்கும். எல்லாத்திலையும் போய் கருத்து சொல்லணும்னு அண்ணன் கேட்டுக்க கூடாது. அது அவங்க கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுபடி அவங்க இயங்குவாங்க. அதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க அவங்க. அந்த சட்டத்துக்கு எதிராக நேற்று தாவேகா தலைமையில் வந்து அனைத்து தமிழகம் முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துது கிட்ட. அந்த சட்டத்தை பற்றி செய்தியாளர் கேட்குறாங்க, அது அவருக்கு தெரியல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்லை. ஆனால் அது தவறு. அதுக்கு எதிராக எதிர்த்து போராடணுங்கிற உணர்வு மதிக்கத்தக்கது. இங்கே நாட்டில் நிறைய பேருக்கு நாட்டை ஆள்றவங்களுக்கே எதுவும் தெரியறதில்ல. அப்போ அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. புரியுதா? அது சரி. இந்த வக்பு நில இது இருக்கல ஆக்கிரமிப்பு, அதை பற்றி சொல்கிறாங்கல்ல, வக்பு வாரிய சட்டம் கொண்டு வர்றாங்கல்ல, அந்த சட்டத்தை கொண்டு வர்றவங்க கிட்ட தான் எதுக்காகன்னு சொல்லி விலைக்கு கொஞ்சம் நேரம் பேச சொல்லுங்களேன். சும்மா அது இங்கே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது, அதற்கான செயல்பாடுகளை முன்வைப்பதை தவிர அதுக்கு கோட்பாடும் இல்லை, கொள்கையும் இல்லை. நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ அதில் அது சிந்திக்காது. அப்படி சிந்திக்கிறதா இருந்தால் இது தேவைப்படாது. ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நாட்டை மக்களை நேசிக்கிறவனுக்கு சாதி மதத்தை பற்றி சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. சாதி மதம் கடவுளை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கணும். நாட்டையும் மக்களையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இதை சொன்னாலே மக்களுக்கு வந்து இது ஒரு போதை. அது மார்க்ஸு எல்லாம் சொல்றாரு பாருங்க. இது என்ன சொல்றாருன்னா, கள்ளு சாராயமெல்லாம் குடிச்சாதான் இந்த மாதிரி இதெல்லாம் போதை ஏறும். ஆனால் சாதி மதம் கடவுளை சொன்னவனே ஏறிடும். அது படுத்து எந்திரிச்சா போதை தெளிஞ்சிரும். ஆனால் இது செத்து பாடையில் போனாலும் தெரியாது. ஏன்னா அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இது பேராபத்தான போதை. அந்த போதை இருக்கிற வரை இவர்களுக்கு அரசியல் செய்வது எளிதா இருக்கு. கோரிக்கை உங்களுக்கு தெரியுமில்ல, கல் வந்து கலப்படம்ட்டாங்க. இது புதிய கண்டுபிடிப்பா இருக்கு. பதநீரை இறக்கி 2 நாள் அப்படியே வச்சா கெட்டு போய் இது கல்லா மாறுதுன்றாங்க. நம்மெல்லாம் என்ன அந்த பனைமரத்தில் தூக்கில் தொங்க முடியாது, நம்ம மட்டை ரொம்ப உயரமா இருக்குல்ல, தூக்கில் ஏன் சாகலாம். இப்படியெல்லாம் ஒரு ஐயா பொன்முடியா ஆசிரியராக இருந்தார், பேராசிரியராக இருந்தாங்கிறாங்க. சரி, அவருக்கு தெரியல. ஐயா சபாநாயகர் அப்பாவுக்கும் தெரியலையா? கல்லு கலப்படம். சரி, நீங்க கலப்படம். அப்ப நீங்க விற்கிற அந்த பிராண்டி விஸ்கிலாம் அப்படியே தீர்த்தம், கோயில் தீர்த்தம் இல்லையா, புனித நீர் இல்லையா, அதுல எதிலும் கலப்படம் இல்லை. உலகத்திலே தூய நீர் வந்து அப்படியே நேரடியா கலப்படம் இல்லாத ஒரு மதுன்னா, அது மதுன்னு சொல்லக்கூடாது, மூலிகை சாறு. அது பனம்பால் தென்னம்பால், அது கலப்படம் இல்லாத ஒன்று. அதுல சுண்ணாம்பு தேய்ச்சாதான் அது பதநீராவே மாறும். இந்த அடிப்படையோட தெரியாம நீங்க எப்படி இவ்வளவு ஒரு உயரத்துக்கு வந்தீங்க சொல்லுங்க. கல்லு குடிச்சு செத்தவன் எத்தனை பேரு சொல்லு, சொத்தம் விட்டன் வித்தனம் எத்தனை பேரு சொல்லு, ஒரு பட்டியல் சொல்லு. கல்லு உணவின் ஒரு பகுதின்னு தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து எங்களுடைய இந்த கல் எங்க உணவின் ஒரு பகுதியா இருந்து வந்திருக்கு. எங்கள் அதிகமான அவை பெரும்பாட்டியும் கல்லுண்டு பேசி கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது. நாங்கள் இன்னும் விழா காலங்களில் கல் உண்டு. அது எங்களுக்கு ஒரு மது, அது ஒரு போதைங்கிறதே எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியுது. அப்போ பெருந்தலைவர் காலத்தில் கல் கடை போகணுன்னா, ஐயா கல் குடிச்சா பசிக்காதியா அது அப்படின்னு சொல்லும்போது, அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதா கூட சொல்லுவாங்க. அவங்க கல்லுக்கு எதிராக இருந்திருக்காங்க. நீங்கள் கல்லுண்ணாமையே சொல்லிட்டாரு உங்கள் பாட்டனார் வள்ளுவ பெருமகனாரும்பாங்க. அப்போ கொல்லான் புலான் உள்ளான எல்லா உயிர்களும் கைவிப்பி தொழும்னு சொல்லிட்டார் என்றான். அதே கொலையில் கொடியோர வேந்தறுத்தல் களை கட்டதனோடு நேருங்கிறார். பைங்கூல் களை கட்டதனோடு நேருங்கிறார். ஒரு மண்ணை வந்து துரோகியை கொல்றது வந்து நிலத்துல களை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறார். அதையும் அவர் காரணம் தெரியாம இருந்து கேள்வி கேட்டீங்கன்னா பதில். இப்ப மற்ற மாநிலங்கள்லாம் கல் இருக்கும்போது இதுல ஏன் தடை செய்யப்படுதுன்னா, மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இல்லை, இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு சாராய ஆலை இருக்கு. கல்கடையை திறந்து விட்டா எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் 2 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. கல் ஏன் உணவின் ஒரு பகுதினா, உணவு மட்டும்தான் மனிதன் போதும்னு சொல்லுவான். கல்லை குடிச்சவனா 2 லிட்டர் அல்ல 2.5 லிட்டர் குடிச்சிட்டா போதும்னுவான். நீங்க வேணா சோதிச்சு பாருங்க.
மற்ற போதை பொருள்கள்லாம் குடித்தாலும் மட்டையாகி சாகிற வரைக்கும் விழுகிற வரைக்கும் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். இது போதும்ன்றான். அந்த மாதிரி இந்த போதும்னு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறப்ப இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடி செத்தவரில் ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது அந்த குடும்பத்தொருவர் 500 ரூபா எங்களுக்கு கூலி, அதை டாஸ்மார்க் கடையில் போய் குடிக்க போனால் 500 ரூபாயும் போயிடுது. இது ஒரு பொட்டலம் 60 ரூபாய்க்கு விற்கிது அந்த சாராயம். 2 பொட்டலம் 120 ரூபாய்க்கு குடிச்சா எங்களுக்கு போதுமானதாக இருக்குது, மீதியை நாங்கள் கொண்டு போயிடுறோம் வீட்டுக்குங்கிறார் அந்த காசை. அப்போ கல் அது மாதிரி தான். 1 லிட்டர் 50 ரூபா வச்சா கூட 2 லிட்டர் குடிச்சா 100 ரூபாய்க்குள்ள போயிடுது. ஒரு தொட்டுக்கிறத ஊறுகாயோ சுண்டலை வாங்கி சாப்பிட்டா கூட 100 ரூபா 110 ரூபாயிட முடிஞ்சிடும், மீதி காசை வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். அப்போ கல் கடையை திறந்து விட்டா குடியானவன் விவசாயி பெருங்குடி மக்கள் பொழைச்சிக்கிடுவான். இந்த உழைக்கும் மக்கள் ஏதோ 2 லிட்டர் 3 லிட்டர் கள்ள குடிச்சு உழைப்பின் களைப்பு தெரியாமல் போயிடுவான். ஆனால் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம், சரிதானே? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்தா இவங்க காய்ச்சி விற்கிற வியாபாரமும் படுத்துக்கிறோம். அதனால அந்த கல்லை மது என்று சொல்லி அதை தடுத்து விட்டுட்டு இந்த பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் கோயிலில் விற்கிற தீர்த்தம் புனித நீர் அதை எல்லாரும் வாங்கி பருகலாம்னு அப்படி வச்சுட்டு அப்புறம் இது மாதிரி நின்று உங்கள் அப்பாவா சொல்கிறேன், போதையின் பாதைக்கு செல்லாதீர்கள், உங்கள் அருமையான உடம்பை ஏன் நீங்கள் கெடுத்துக் கொள்கிறீர்கள், தயவு செய்து யாரும் குடிக்காதீர்கள். அது துண்டிச்சா ஏன் அந்த மாவட்டத்தில் டாஸ்மார்க் சரக்கு வியாபாரம் குறைஞ்சிருக்கு, கலெக்டர் ஆய்வு செய்கிறார். செய்தி என்ன எந்த மாதிரி நாட்டில் வாழ்கிறோன்னு நீங்கள் தான் சொல்லணும். அதை திரும்ப திரும்ப சொல்லணும். குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்தா 10 ரூபா தருவோம், பாடையில் படுத்திங்கன்னா 10 லட்சம் தருவோம். இதுதான் இங்கே இருக்கிற நிலைப்பாடு, கோட்பாடு. தமிழகம் முழுவதும் கோடை காலத்தில் தான் விவசாயிகள் இந்த தர்பூசணி பயிரிட்டு நல்ல லாபத்திட்டுவாங்க. இப்போ அதிலே ரசாயன கலக்கத்தை முழுவதும் அது கேட்டீங்க. இப்போ நம்ம இப்படி சொல்லுவோம், எந்த பொருளில் கலப்படம் இல்லைன்னு பேசுவோம். எந்த பொருள் ஆப்பிள் அப்படியே சாப்பிட்ற தரத்தில் வருதா? எந்த பழங்கள் எந்த உணவுப் பொருளில் அப்படி இருக்கு? தர்பூசில் நீங்கள் சிவப்பாக இருக்கிறதுல அதில் அவங்க சாயம் கலந்துருக்கலாம், வேணா அதை உண்ணாமல் இருங்கன்னு வேணா பொதுவாக சொல்லலாமே ஒழிய தர்பூசே இது பண்ண நீங்கள் போட்டு நிறுத்தினீங்கன்னா நியாயமாக நேர்மையாக அதை நம்பியில் வச்ச பல லட்சக்கணக்கான விவசாயிகள் 200 ஏக்கர் 300 ஏக்கர் 100 ஏக்கர்னு அதையே பயிரிட்டு கொண்டு வந்த மொத்தமாக அதை சாப்பிட்டா வயிறு குழுன்னு இருக்கும்னு பேர். இங்கே வயிறில் விவசாயி இப்போ நெருப்பு பற்ற வச்சு விட்டீங்க, மொத்த பேர் நட்டப்பட்டு போனான். இப்போ சாகிற தவிர எனக்கு வழி இல்லை. ஆய்வு செய்யறது இது. அந்த ஆய்வு செய்யறதுன்னா அந்த மாதிரி யார் கலந்துருக்கா என்னன்னு கலப்படம் பண்ணி அந்த மாதிரி அந்த ஊசியை போட்டு சிவப்பு சாயத்தை ஏற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. நீங்க மொத்தமாவே தர்பூசு அப்படின்னோடனே இப்ப எல்லா விவசாயம் பாதிக்கப்பட்டு போயிட்டான்ல. இப்ப என்ன பண்றது? அவனுக்கு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் யாருன்னு கணக்கெடுத்து உரிய இழப்பீடை கொடுத்து அரசு ஒரு இது பண்ணி, இது போல அது எல்லாரும் வயது முதிர்ந்தவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு கோடை காலத்தில் ஒரு பெரிய உணவாக இருக்கிறதுனால நீங்கள் அதில் இந்த கூடுதலான இந்த நிற கவர்ச்சிக்காக இந்த சாயப்பொடியை சேர்க்காதீங்கன்னு அப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்து தடுக்கணுமே ஒழிய இது மொத்தமாக நீங்கள் விளைய வச்ச விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து வாழ்க்கையை நாசமாக்குறது எப்படி இருக்குது? அது தவறு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே நேர்மையா இருக்கு, இதுல தான் கலப்படம் வந்துருச்சு, இதுதான் தப்பாயிருச்சுங்கிற மாதிரி காட்டிக்கிற ஒரு போக்கு இருக்குல்ல. நாட்டை மீனவன் மகன் அல்லது விவசாயி மகன் எவனாவது ஒருத்தர் இருந்து ஆளணும். அப்படி எதுவும் இல்லையே. 2026 நிறுவனம் டுடே நிறுவனம் கருத்து அதிமுக பிரதான கட்சியான 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. என்ன கருத்து உங்களுடைய நிலைப்பாடு? தள்ளணும்னு நினைக்கிறாங்க, தள்ளுறாங்க. மிச்சம் 36% சொல்லவே இல்லை யாரும். அதுல சந்தேகம், அது நாங்க தான். அதாவது அது சொல்றாங்களா, பேரை சொல்லவே பயப்படுறாங்க, அது மாதிரி தான் அது. அதை விடுங்க. இதில் அந்த கருத்து கணிப்புல என்னைக்கு உண்மையா இருந்திருக்கு சொல்லுங்க? 400 இடம் அடிக்கும் நாங்கள் பிஜேபி வந்ததான்னு பாருங்க. சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் இல்லைன்னா ஆட்சி இல்லை. இப்போ நான் எவ்வளோ வாங்குவேன்னு சொன்னாங்க தெரியுமா? இந்த தொலைக்காட்சி சொல்லிச்சு 5 விழுக்காடு இருந்துச்சு. அப்புறம் திருப்பி வாக்கு 13 4 விழுக்காடு இருந்துச்சு. நான் 8.5 விழுக்காடு வந்தேன். இப்போ யார் என்ன இதெல்லாம் பேசிட்டு என்னைக்காவது நான் போட்டி போடுறேன்னு இந்த தொலைக்காட்சியில் ஏதாவது சொல்லியிருக்கா? மற்றவையில் வைக்கும். இப்போவும் மற்றவைக்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால அது அவங்க நினைக்கிறாங்க, அது அவங்க ஒரு கருத்தை உருவாக்குவாங்க, கருத்து உருவாக்கம். இந்த கருத்து உருவாக்கங்களை வாக்கு செலுத்துகிற வெகுவான மக்கள் கவனிக்கிறதே இல்லை.
சுதா, அதை பொருள்படுத்த தேவையில்லை. நன்றி, வணக்கம்.